கலங்கிய கண்கள், தளர்ந்த உடல் மொழி, சோர்ந்த முகத்தோடு அண்ணா அறிவாலயத்திலிருந்து வெளியேறிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை கண்டு ஒட்டுமொத்த திமுக தொண்டர்களும் அதிர்ந்துதான் போனார்கள். மே 4ஆம் தேதி திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். ஸ்டாலின் முதல்வர், உதயநிதி துணை முதல்வர் என கனவு கண்ட தொண்டர்களுக்கு பேரிடியாக இருந்தது தேர்தல் முடிவுகள். தபால் வாக்குகளில் முன்னிலையில் இருந்த ஸ்டாலின் மாலையில் 8096 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகாவின் வி.எஸ். பாபுவிடம் தோல்வியை தழுவினார். திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார். மு.க.ஸ்டாலின் தோல்வியை தழுவியிருக்கிறார். ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியடைந்திருக்கிறார். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தாவேக தலைவர் விஜய் அவர் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் திராவிட முன்னேற்றக் கழக உடன்பிறப்புகளுக்கும் யாரும் எதிர்பார்த்திராத பலத்த அடியை கொளத்தூர் வாக்காளர்கள் கொடுத்திருக்கின்றனர். 2011இல் சென்னையில் கொளத்தூர் தொகுதி உருவாக்கப்பட்ட பிறகு நடந்த முதல் தேர்தலில் ஸ்டாலின் 2649 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2016, 2021 என அடுத்தடுத்து கொளத்தூரிலே களம் கண்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றார். ஆனால் கடந்த 3 முறை இருந்தது போல கொளத்தூர் தொகுதியின் களம் இம்முறை ஸ்டாலினுக்கு சாதகமாக இல்லை. இந்த தேர்தலுக்கு முன்னரே தொண்டர்கள் தலைமையிடம் கூறியும் திமுகவின் முக்கிய தலைவர்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. விளைவு, தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார் ஸ்டாலின். தாவேகாவிடம் ஆட்சியை பறிகொடுத்ததை விட கொளத்தூரில் திமுக தலைவர் ஸ்டாலினின் தோல்வி கழக உடன்பிறப்புகளை நிலைகுலைய செய்துள்ளது. தேர்தல் முடிவுகள் அறிவித்து 2 வாரம் ஆன நிலையிலும் கூட ஸ்டாலினின் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சமூக ஊடகங்களில் திமுகவினர் ஒருபுறம் புலம்பித்தள்ள, மறுபுறம் பெண் அமைப்பை அவர்கள் கடுமையாக சாடி வருகின்றனர். கொளத்தூர் வாக்காளர்கள் ஸ்டாலினை நிராகரித்தது ஏன்? திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது எது? இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்ப்போம். திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஸ்டாலினின் தோல்விக்கு திமுக அமைச்சர்களின் தலைக்கணமும் அலட்சியமுமே ஒரு காரணம் என ஒரு தரப்பு சொந்த கட்சியின் மீதே பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது. குறிப்பாக திமுகவின் கோட்டையாக இருந்த சென்னையை தாவேகா செங்கலாக பிரித்து கோட்டையை தகர்த்ததற்கு அக்கட்சியினர் முதலில் கை காட்டுவது திமுகவின் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுவைத்தான். கடந்த 5 ஆண்டுகளாக தன்னை மீறி சென்னையில் எதுவும் நடக்காது என்ற துணியில் வலம் வந்த சேகர் பாபுதான் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோற்க முக்கிய காரணம் என்ற ஒருமித்த கருத்து தொண்டர்களிடையே காட்டுத்தீயாக பரவியுள்ளது. சென்னையில் சேகர்பாபுவின் கை ஓங்கியிருப்பதும், அனைத்து முடிவுகளும் அவரை சுற்றியே எடுக்கப்படுவதும் மற்ற மாவட்ட செயலாளர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களிடையே கடுமையான அதிருப்தியை உருவாக்கியிருந்தது. திமுக போன்ற கட்சி ஒரே நபரை சார்ந்திருக்கும் போக்கு ஆரோக்கியமானதல்ல என்பது போன்ற விமர்சனங்கள் தேர்தலுக்கு முன்னரே சேகர்பாபு மீது எழுப்பப்பட்டன. ஆனால் திமுக தலைமை தொண்டர்களின் குமுறல்களை பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளவில்லை. 2026 கொளத்தூர் தொகுதியின் தேர்தல் பொறுப்பு சேகர்பாபுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. தாவேகா சென்னையில் வலுவாக உள்ளது என்ற கள நிலவரத்தை திமுக தலைமையிடம் கொண்டு செல்ல சேகர்பாபு தவறினார். சேகர்பாபுவின் அலட்சியமே கொளத்தூரில் ஸ்டாலினின் தோல்விக்கு அடித்தளமிட்டதாக தொண்டர்களுடன் திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமனும் இணைந்து குற்றம் சாட்டியது உட்கட்சி பூசலாகவே மாறியது. அது மட்டுமல்ல, சாலை வசதி, வீட்டுமனை பட்டா போன்ற அடிப்படை பிரச்சனைகளை கொளத்தூரின் எம்எல்ஏவாக 15 ஆண்டுகளாக இருந்தும் ஸ்டாலின் தீர்க்கவில்லை என்ற அதிருப்தி அப்பகுதி மக்களிடையே நீண்ட காலமாக நிலவி வந்ததாகவும், ஆனால் ஸ்டாலினுக்கு எதிராக வலுவான எதிர்க்கட்சி இல்லாததால் இத்தனை காலம் பொறுத்திருந்த கொளத்தூர் மக்கள் இந்த முறை விஜயின் தாவேகாவுக்கு வாய்ப்பளித்துள்ளதாக பத்திரிகையாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் வலு சேர்க்கும் வகையில் கொளத்தூரில் உள்ள 47 வாக்குச்சாவடிகளில் ஸ்டாலின் 12லும் தாவேகாவின் வி.எஸ். பாபு 35 வாக்குச்சாவடிகளிலும் வெற்றி பெற்றிருப்பது கொளத்தூர் மக்களின் மனநிலையை வெளிச்சமிட்டு காட்டியிருக்கிறது. அடுத்ததாக அமைச்சர்கள் மட்டுமின்றி உதயச்சந்திரன் போன்ற அதிகாரிகளிடம் முதல்வருக்கு நிகரான அதிகாரம் சென்றதும் திமுக அரசு தோல்வியை தழுவ காரணமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை தவறாக கையாண்டது போன்ற தொடர் தவறுகளுக்கு எல்லாம் ஸ்டாலின் பலியாகிவிட்டதாக தொண்டர்கள் கொந்தளிக்கின்றனர். திமுகவின் தேர்தல் தோல்விக்கு பிறகு அக்கட்சியின் உள்வட்டாரங்களில் தகவல் தொழில்நுட்ப அணி மீதான விமர்சனங்கள் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்றன. முன்னாள் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தலைமையிலான திமுக ஐடி விங் கடந்த காலங்களில் அரசின் சாதனைகள் மட்டும் ஒருதலைபட்சமாக பிரச்சாரம் செய்து வந்ததே தவிர களத்தில் எழுந்த மாற்று அரசியல் அலையை கவனிக்க தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டை தொண்டர்கள் பிரதானமாக முன்வைக்கின்றனர். அந்த வகையில் மாற்றத்தை விரும்பி வாக்களித்த மக்கள் மீது பழியை போடுவதில் இனி எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட திமுக தலைமை தற்போது தோல்விக்கான உண்மையான காரணங்களை ஆராயும் களப்பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளது.
குறிப்பாக கட்சியின் தகவல் தொழில்நுட்ப அணியின் செயல்பாடுகள் மற்றும் வியூகங்கள் குறித்து விவாதங்கள் எழுந்துள்ள சூழலில் கள யதார்த்தத்தை உணர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் திமுக தலைமைக்கு ஏற்பட்டுள்ளது. திமுகவில் எந்த அதிகாரமும் இல்லாத சபரீசன் அக்கட்சியின் அரசியல் ஆலோசனை அமைப்பான பெண் நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்தே அக்கட்சியில் அதிருப்தி ஏற்படத் தொடங்கியது. பல ஆண்டுகளாக திமுகவுக்காக உழைத்த நிர்வாகிகள், அடிமட்ட தொண்டர்களை விட பெண் நிறுவனத்திற்கு கட்சிக்குள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. 2026 சட்டமன்ற தேர்தலில் சபரீசன் தலையீட்டை திமுக தொண்டர்கள் ஏற்கவில்லை என கூறும் அரசியல் நிபுணர்கள் வேட்பாளர்கள் தேர்வு வரை சபரீசனின் ஆதிக்கம் தொடர்ந்ததாக கூறுகின்றனர். பெண் நிறுவனத்தின் அனுபவமற்ற அணுகுமுறையே திமுக தோல்விக்கு காரணம் என கட்சியினர் வைக்கும் விமர்சனம் குறித்து பெண் நிறுவன ஊழியர்களிடம் DW தமிழ் கேட்டது. அதில் சென்னையில் தாவேகாவுக்கு ஆதரவாக அலை உருவாகி இருந்ததையும், குளத்தூரில் ஸ்டாலின் இம்முறை நிற்க வேண்டாம் என்றும் திருவாரூரில் நிற்க வேண்டும் என பெண் நிறுவனம் முன்பே அறிவுறுத்தியதாகவும், ஆனால் கட்சி நிர்வாகிகள் இதை ஏற்கவில்லை எனவும் பதிலளித்தனர். இதற்கிடையில் தேர்தல் தோல்விக்கு பெண் அமைப்பு மட்டும்தான் காரணம் என பழி போடுவது தவறு என்றும், தேர்தல் முடிவுக்கு ஒரு அமைப்பை மட்டுமே காரணமாக காட்டுவது சரியல்ல, அதில் உண்மையும் இல்லை என சபரீசன் விளக்கம் அளித்துள்ளார். திமுகவின் தேர்தல் தோல்விக்கு பெண் நிறுவனத்தை மட்டுமே குறை கூற முடியாது என்ற சபரீசனின் வாதத்தை அரசியல் நோக்கர்கள் ஏற்க மறுக்கின்றனர். காரணம், 2021 தேர்தல் வெற்றிக்கு பிறகு திமுகவில் பெண் நிறுவனத்தின் தலையீடு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்தது. ஸ்டாலினோ சபரீசனை மலை போல நம்பினார். வேட்பாளர் தேர்வு முதல் சமூக ஊடக விளம்பரங்கள் வரை அனைத்தையும் பெண் நிறுவனம் கவனித்து வந்தது. இன்று ஸ்டாலினை வீட்டில் முடக்கி போட்டிருப்பதும் அதே நிறுவனம்தான். திமுக இனி மீண்டு எழுமா அல்லது ஒரு நீண்டகால பின்னடைவின் தொடக்கமா என்பதை இன்னும் சில மாதங்களில் தெரிந்து கொள்ளலாம்.